சகோதரர்களாக இருக்கிற நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாளை எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய போகிறோம். நாளை எதிர்காலம் மட்டுமல்ல, வரலாற்றை படைக்க போகிறோம். சொன்னால் ஆண்ட ஆட்சிகளை ஆள வேண்டுமா? புதிய தலைமுறை ஒருவர் உருவாக்க வேண்டாமா? வேண்டும். மக்களுக்கு நல்ல முறையிலே பணியாற்றுவதற்கு ஏறத்தாழ ஆண்டிற்கு 500 கோடி ரூபாய் திரைப்படத்தில் நடித்தால் கிடைக்கும். தேவையில்லை. மக்கள் பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வந்திருக்கிறார். தூய்மையான ஆட்சி, மக்கள் ஆட்சி, தமிழகம் அமைதி பூங்கா காண்பதற்கு இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் இங்கே வருகிற போது அத்தனை பேரையும் நான் பார்க்கிறேன். அத்தனையும் கருப்பு முடிகளாகத்தான் தலை இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அசைத்தால் தமிழகம் அசையும். நீங்கள் நினைத்தால் தமிழக மக்களுக்கு பணியாற்ற முடியும்.